ஒரு முக்கியமான ஒரு அறிவிப்பு என்ன அப்படின்னா, நம்ம கடந்த வருஷம் அல்ஹுதா ஃபவுண்டேஷன் ட்ரஸ்ட் அப்படிங்கிற ஒரு ட்ரஸ்ட் வந்து நம்ம ஏற்படுத்தணும். அந்த ட்ரஸ்டின் வழியாக அல்லாஹ்வுடைய தீனுக்கு தக்குவியத் ஏற்படுத்தக்கூடிய செயல்கள், அது வந்து சில தாவா சென்டர்கள் உருவாக்குறதா இருக்கட்டும், சில தாய்களை உருவாக்குறதா இருக்கட்டும், சில புத்தகங்களை மொழிபெயர்க்கிறதா இருக்கட்டும், சிலருக்கு என்னென்ன ஃபெசிலிட்டி செஞ்சு கொடுத்தா அல்லாஹ்வுடைய தீனுக்கு பலம் ஏற்படுத்துமோ அதற்கான வகையில நம்ம செலவு பண்ணக்கூடிய ஒரு வேலையை வந்து நம்ம இதை செஞ்சுட்டு இருக்கோம். இது வந்து ஜகாத்துடைய அமௌண்ட்டும் நீங்க கொடுக்கலாம். இது வந்து நீங்க அல்லாஹ்வுக்கு அழகிய கடன் அப்படிங்கிற அடிப்படையிலும் கொடுக்கலாம். அல்லாஹ்வுடைய தீனுக்கு எது எல்லாம் வலிமைப்படுத்தக்கூடிய வேலையோ, அல்லாஹ்வுடைய அந்த தக்பீர் ரப் இகாமத் தீனுக்காக செலவிடப்படும் ஒவ்வொரு பைசாவும் அல்லாஹ்வுக்கு கடன். ஏன்னா இது வந்து ரசூல் செய்ய வேண்டிய வேலை, அது நம்மளை செய்ய சொல்றான் அல்லாஹ். அதனால இதுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் இன்சார்ஜ் அல்லாஹ் என்ன எடுத்துக்கிறான், இது எனக்காக நீ கொடுத்த கடன் சொல்றான். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவன் கொடுத்த காசுக்கு அவனுக்கே நம்ம கடன் கொடுக்கக்கூடிய ஒரு மகத்தான வாய்ப்பு வந்து இந்த பணி. இந்த பணியை வந்து நம்ம செய்யறோம். இந்த ஒரு பணியை மட்டும்தான் நம்ம செய்யறோம். அல்லாஹ்வுடைய தீனை சரியான விதத்துல முஸ்லிம்களுக்கு புரிய வைத்து அதன் மூலமாக அல்லாஹ்வுடைய தீனை வந்து வலுப்படுத்துவது, இந்த ஒரே இலக்குக்காக நாம வந்து அந்த ஒரு ட்ரஸ்ட் வச்சிருக்கோம். இதுடைய பொருளாதாரம் நிறைய தேவைப்படுது. இப்போ வேலை செய்யத்தான் நமக்கு முதல்ல ஒரு நிலம் மட்டும் வாங்குறதுக்கு, ஒரு பில்டிங் கட்டுறதுக்கான பணி மட்டும் இருந்தா போதும்னு நினைச்சோம். ஆனா சர்க்கிள் பெருசாக ஆக நிறைய பணம் தேவைப்படுது. நீங்க எந்த அளவுக்கு கான்ட்ரிபியூட் பண்ணுவீங்களோ அந்த அளவுக்கு நாமளும் வந்து அந்த வேலைகளை வந்து சிறப்பான முறையில் செய்ய முடியும். அதனால ஒவ்வொருத்தரும் உங்களால முடிஞ்ச உங்களுடைய பங்களிப்புகளை இந்த ரமலான் மாசத்துல இன்ஷா அல்லாஹ் நீங்க கொடுங்க. இதை வந்து பாத்துங்க. அப்ப அடுத்த இப்ப வந்து அந்த வரலாற்று தொடர்பு போயிடும் இன்ஷா அல்லாஹ். இதுல என்ன நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, பையத்து நடந்துருச்சு. அலியுடைய பையத் என்ன நினைச்சு, முறைப்படியா எந்த அன்சாரிகள் மற்ற ஹலிஃபாக்களை தேர்வு செஞ்சாங்களோ அதே மாதிரி அன்சாரிகள் முஹாஜிர்கள் எல்லாம் கூட்டணி சேர்ந்துதான் அலியுடைய பையத்து நடக்குது. மஸ்ஜித் நபவியில் வச்சு தான் நடக்குது. ரகசியமா நடக்கல, வீட்டில் வச்சு இங்கேயும் நடக்கல, நிர்பந்தமா எதை வச்சும் நடக்கல. மெஜாரிட்டி அந்த சீனியர் மெம்பர்களால், கமிட்டி மெம்பர்களால் தேர்வு செய்யப்பட்டார். தேர்வு செய்யப்பட்டு டிக்ளேர் பண்றாங்க. டிக்ளேர் பண்ண உடனே முதல் வேலை என்ன, எல்லா அந்த குலத்தினரும் வந்து பையத்து செய்யணும். ஒவ்வொரு குலமா வந்து பையத் செய்யணும். அடுத்து என்ன, கவர்னர்கள் எல்லாருமே பையத் செய்யணும். கவர்னர் எல்லாமே புது கலிஃபா லான்ச் ஆயிட்டாரா, நான் வந்து ஏத்துக்கிறேன், நான் ஏத்துக்கிறேன். கலெக்டர் வந்தா முதலமைச்சர் மாறினா அடுத்த கலெக்டர் என்ன பண்றது, முதலமைச்சர் நான் எதுவும் இல்லைங்க, எனக்கு போஸ்டிங் கொடுத்தவர் அவரு, எனக்கு முன்னாடி ஜெயலலிதா தான் போஸ்டிங் கொடுத்தாங்க, நான் வந்து எடப்பாடி பழனிசாமி நான் கட்டுப்பட்டு நடக்க மாட்டேன், இங்க இருக்கிற லோக்கல் கலெக்டர் பேச முடியுமா? எந்த அந்த போஸ்டிங்க்கு தான் இவர் கட்டுப்படுவாரே தவிர இவருக்கு ஜெயலலிதா அந்த சேர்ல உட்காந்துருக்காங்களா இல்ல எடப்பாடி பழனிசாமி உட்காந்துட்டு இருக்கிறாராங்கிறது அவங்களுக்கு அந்த மேட்டரே கிடையாது. அது இப்படிதான் ஒரு உலகமே ஒத்துக்கிட்டு ஒரு நிர்வாக முறை சொல்றேன். நானும் வந்து எல்லாம் வந்து மார்க்கத்தில் இல்லைன்னு ஒரு சாதாரண ஒரு ஆள் கூட இதை காம்ப்ரமைஸ் பண்ணிக்கவே மாட்டான். இது கரெக்ட், இதுதான் நியாயம் அழகா சொல்லிடுவான். ஏன்னா நியாயம் எதுன்னு தெரியல, நமக்கு புரிய மாட்டேங்குது, நம்மளால இதை முடிவெடுக்கவே முடியல, இது ரொம்ப சிக்கலான சப்ஜெக்ட் அப்படிங்கிறாங்களா. அதை சொல்லும் போது சொல்றேன், இது அந்த அளவு சிக்கலான சப்ஜெக்ட்லாம் கிடையாது, எளிதா புரிஞ்சுக்கக்கூடிய விஷயங்கள் தான் இதுல இருக்கக்கூடிய நுணுக்கமான விஷயங்கள். அப்ப இதுல என்ன பண்றாங்க, தல்ஹார் லியோன் அவங்களும் ஜுபைர் லியோனும் வராங்க. வந்துட்டு என்ன சொல்றாங்கன்னா, கோரிக்கை வைக்கிறாங்க அலி லியோன்ட்ட. என்ன சொல்றாங்க, கூட சில சஹாபாக்களையும் கூட்டிட்டு வராங்க. சொல்லி சொல்றாங்க, நாங்கள் பையத் செய்யும் போது ஒரு கண்டிஷன் கொடுத்தோம். என்ன அப்படின்னா, முதல்ல உஸ்மான் ரலியோட அந்த கொலைக்கு நீங்க என்ன பண்ணணும், பழி வாங்கணும், அல்லாஹ்வுடைய தண்டனைகளை நீங்க நிறைவேற்றுங்கன்னு. இந்த கிளர்ச்சியாளர்கள் அனைவரும் இதில் பங்கு பெற்றவர்கள் என்பது உங்களுக்கே தெரியும். இந்த கிளர்ச்சி செஞ்சவங்க இந்த ஊருக்குள்ள வெளியூர்காரர் இருக்கான்ல, இப்போ மதீனால ஒரு ஆள் வெளியூர் வந்தாலே அந்த புகாரி ஹதீஸ்ல வரும்ல, ஜிப்ரீல் ஒருவர் இல்லைங்க வெளியூர் வாசி, ஒருத்தர் வந்தாலும் என்ன சொல்லுவாங்க, மதீனால ஒருத்தர் வந்துட்டாரு, இதுக்கு முன்னாடி நாங்க அவரை பார்த்தது இல்லைங்கிறேன். அப்போ ஒரு கும்பலே வந்திருக்கு. அப்ப அவங்களுக்கு தெரியும் யாரு லோக்கல் ஆளு யாரு வெளியூர் ஆளுன்ட்டு. அப்ப வெளியூர்காரங்க இந்த ஊர் பூரா இப்ப சுத்திட்டு இருக்காங்க, இது உங்களுக்கே தெரியும், உங்க எல்லாருக்குமே அதுல பங்கு இருக்குன்னு உங்களுக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன சொல்றாங்க, அவர்கள் முஸ்லிம்களின் உயிர்களை ஹலாலாக்கி கொண்டார்கள். ஒரு உயிரை, முஸ்லிமோட உயிர், முஸ்லிம் காசுர கொள்ளலாம் நினைச்சிடாதீங்க. ஏன்னா மதீனால அந்த ஹிஜாஸ்ல இருந்ததே முஸ்லிம்ங்கிறதுனால அந்த வார்த்தை இங்க பயன்படுத்தப்படுது. ஒரு அப்பாவி பொதுமக்கள்னு வச்சுங்க, பொதுமக்களுடைய உயிரை, ஒரு பாவமும் செய்யாதவர்களுடைய உயிரை ஹலாலாக்கி கொண்டார்கள் அப்படின்னு சொல்லிட்டு கோரிக்கை வைக்கிறாங்க. கோரிக்கை வச்சு அதுக்கு அலியில் என்ன சொல்றாங்க அப்படின்னா, எனது சகோதரர்களே, இவை அனைத்தும் நானும் அறிவேன், இது எனக்கும் இந்த விஷயங்கள் எல்லாமே தெரியும். நாம் இந்த கூட்டத்தை என்ன செய்வது, இந்த கூட்டத்தை நாம என்ன பண்ணலாம், நீங்களே சொல்லுங்க. சொல்லி சொல்றாங்க, இது நமது எஜமானனாக ஆகி அமர்ந்துள்ளது, நாம் அதன் எஜமானனாக இல்லை. இது நமக்கு தலையில ஏறி உட்கார்ந்துட்டு இருக்கு. அந்த கூட்டம் தான் டிசைட் பண்ணுது உஸ்மான் ரலியோட பாடி எடுக்கணுமா கூடாது. பிரச்சனை பண்ணுது இல்ல, பாடியை தொட விட மாட்டேங்குது, 3 நாள் அடக்கம் பண்ண முடியல. அப்ப என்ன அர்த்தம், டாமினன்ட் பொசிஷன்ல அவங்க வந்துட்டாங்க, எல்லாம் நம்மளுடைய ஃபோர்ஸ் வெளியே இருக்கு, இவங்க காவலுக்கு நிக்கிறாங்க, மதீனா ஃபுல்லாவே எந்த தெருவில் போனாலும் இவர்கள் தான் இருக்கிறாங்க. இந்த அளவுக்கு டாமினேஷன் ஆகி போச்சு. சொல்லி சொல்றாங்க, எஜமானனா நமக்கு உட்காந்துருக்காங்க, அவங்க சொல்றபடி தான் இப்ப நாம நடக்க வேண்டியது இருக்கு. பள்ளிவாசல்ல தொழுகை யார் நடத்தணும் நடத்தக்கூடாதுன்னு யார் அந்த உரிமை பொசிஷன் யார்கிட்ட இருந்துச்சு, உஸ்மான் ரலி காலத்துல 40 நாட்கள் யார் தொழுகை நடத்தினா, கிளர்ச்சியாளர்கள். கலிஃபா வந்து தொழுகை நடத்தக்கூடாதுன்னு அந்த அளவுக்கு என்ன இருந்துச்சு, மதீனாவுடைய பொசிஷன் கொலாப்ஸ் ஆயிருந்துச்சு. இதுக்கு நீங்க அலி லியானு குறை சொல்ல முடியாது, ஏன்னா அந்த பொசிஷன் விட்டுட்டு போகும்போது இந்த பொசிஷன் இருந்துச்சு. அலி லியானு கிட்ட வண்டி கொடுக்கும் போதே வண்டி பஞ்சர், இவர் பஞ்சர் பண்ணிட்டாருன்னு நம்ம சொல்ல முடியாது. கொடுக்கும் போதே வண்டி ரிப்பேரா தான் இருந்துச்சு. அதை சரி பண்றதுக்கு எங்க போலாம், எவ்வளவு தூரம் வண்டி ஓடுங்கிறத அலி லியானு ஆய்வு பண்ணிட்டு இருக்காங்க. அப்ப இந்த பொசிஷன்ல இருந்துகிட்டு, ஏன்னா ஒரு கலிஃபா மாறின உடனே மதீனா பலமாயிருமா, அவர் அதான் சொல்றாரு, கலிஃபா மட்டும்தாங்க மாறி இருக்கேன், சூழ்நிலை மாறல.
ஆட்சி மாறி இருக்கு, காட்சி இன்னும் மாறல அப்படி சொல்லி சொல்றாங்க. இவர்கள் தான் எஜமானனாக இருக்கிறார்கள் இந்த கொலையில். ஆனா என்ன பண்றாங்க இவங்க, சில விஷயங்கள் விட்டு கொடுக்குறாங்க. யாரு? இந்த கொலை நடந்ததுனால இந்த கிளர்ச்சியாளர்கள் என்ன பண்றாங்க, அலி ரலியல்லாஹு தொழுகை நடத்த விடுறாங்க, வீட்டுக்கு போக விடுறாங்க, வர விடுறாங்க, முஸ்லிம்களை ஒண்ணு கூட விடுறாங்க, நடக்க விடுறாங்க. சொல்லிட்டு சொல்றாங்க இந்த கொலைகளில் கிராமவாசிகளும் உள்ளனர், கிராமவாசிகளும் கலந்துருக்காங்க. உங்களுக்கு தெரியும் ஆராபுகள், அவங்ககிட்ட பேசல முடியும், அவங்க ரசூல்லாவே அப்படி பார்ப்பாங்க. இன்னைக்கும் நான் சொன்னல, இன்னைக்கும் இஜாஸ்ல போனீங்கன்னா கிராமவாசிகள் இருக்காங்க, அவங்ககிட்ட வாய்ப்பு, அவங்க ரூல்ஸ் ஆகுது அதெல்லாம் ஒன்றும் தெரியாது. அவங்கள பொறுத்த வரைக்கும் லோயஸ்ட் லெவல் ஈமானே என்னது, அல்லாஹ்கிட்ட அக்செப்டட். இந்த தொழுகை, நோன்பு, ஜக்காத், ஹஜ் வருது பாருங்க, அதெல்லாம் அவங்களுக்கு. இந்த கிராமப்புற அரபிகளுக்கு தான் அல்லாஹ் சொல்லுவான். அதுதான் ஒருத்தர் வந்து சொல்லுவார்ல, நான் 5 நேரம் தொழுவேன், இதை தாண்டி நான் எதுவும் என்கிட்ட கேட்கக்கூடாது. அப்புறம் ஜக்காத்து இதை தாண்டி என்கிட்ட எதுவும் கேட்கக்கூடாது. அப்புறம் நோன்புன்னா 5 அவ்வளோதான் பாரு சொல்லிட்டு அவர் பாட்டுக்கு போயிடுவார். ரசூல்லாட்ட பேசுற முறையாது. அதே மற்ற அபூபக்கர் உமர் இப்படி பேசியிருந்தாருன்னா வசனம் இறங்கி உன் அமல்லாம் அழிக்கப்பட்டுச்சுன்னு டெலிட் ஆயிடுச்சு, மறுபடியும் ஃபர்ஸ்ட்ல இருந்து ஆரம்பிங்கன்னு வரலாம். அப்ப அவர் பேசும்போது ரசூலா போகும்போது என்ன சொல்லுவார், இவர் மட்டும் சொன்ன மாதிரி நடந்துகிட்டாருன்னா இவருக்கு சொர்க்கம். அதை பிடிச்சி நாம வச்சுக்கிட்டோம். நம்ம கிராம காட்டு அந்த அரபுகளுக்கு சொன்ன அந்த விஷயத்தை கொண்டு போய் நாம என்ன பண்ணிட்டோம், நமக்கு ஃபிட் பண்ணிட்டா. ஒரு வெளியூர் வாசி வந்தாரு, கேட்டாரு, போயிட்டாரு, மறுபடியும் வரமாட்டார், அவ்வளவுதான். அப்படி வந்த ஆள் கூட எப்படி ஒரே ஒரு அட்வைஸ் தான் சொல்லணும், அதுக்கப்புறம் நான் ஃபாலோ பண்ண அப்படி வர ஆளுங்க அப்படிதான் வருவாங்க. அப்ப அந்த மாதிரி இருக்கக்கூடிய சூழ்நிலை அதை சொல்றாரு. ஆராபுகளும் இருக்காங்க இந்த கொலையில, அவங்ககிட்ட போய் சட்டம்லாம் பேச முடியாது. சட்டம் பேசினா இவர் செஞ்சது கரெக்டாம்பா, அவன் சட்டம் பேசுவான், அவங்ககிட்ட காம்பரம் அவன் புரியலாம் வைக்க முடியாது. சொல்லி சொல்றாங்க கிராமவாசிகளும் உள்ளார்கள், இவர்கள் உமது தோழர்கள். இவங்க எல்லாம் யாரு, முஸ்லிம்களாகவும் இருக்கிறாங்க. விரும்பிய போது நம்மை நிர்பந்தப்படுத்துகிறார். அவங்க விரும்பினா நம்மளை என்ன வேணாலும் பண்றாங்க, அவங்க பார்த்து பர்மிஷன் கொடுத்தாதான் நம்ம செய்ய வேண்டிய நிலைமை சூழ்நிலை இருக்கு. இந்த சூழலில் தண்டனை வழங்க நமக்கு சக்தி உள்ளதான்னு யார் கேட்கறாங்க, அலி ரலியல்லாஹு கேட்கறாங்க. யார்கிட்ட? தல்ஹாட்டையும் சுபைர்ட்டையுமே கேட்கறாங்க. அப்ப அவங்களே என்ன சொல்றாங்க, எல்லாருமே என்ன சொல்றாங்க, இல்லைங்கிற. முடிஞ்சிருச்சா பஞ்சாயத்து? இதுல ரெண்டாவது அப்ஜெக்ஷன் பண்றதுக்கு ஏதாவது இருக்கா? இல்ல. இன்னைக்கு இருக்கிற பொசிஷன்ல இல்ல. அப்போ என்ன ஆகணும், பொசிஷன் மாறணும். பொசிஷன் எப்போ மாறும்? இவங்களுடைய கோரிக்கை இன்னும் பெண்டிங் லிஸ்ட்ல இருக்கு. என்ன, இந்த அந்த கவர்னர்கள் நம்மளை வந்து கண்ணிய குறைவா நடத்துறாங்க. கவர்னர் அப்படி நடத்துனாங்களா அப்படின்னு கேட்டா பெரிய பெரிய சஹாபாக்களே கண்ணிய குறைவா தான் நடத்துனாங்க. இன்ஷால்லா அது நம்ம அடுத்த சிஃபின் யுத்தத்தும் போகும்போது அது எல்லாமே நம்ம காட்டுவோம். ஆதாரத்தோட ஹதீஸ்கள்ல, வரலாற்றுல கிடையாது. அல்லாஹ்வின் மீதானையாக இந்த சூழல் அறியாமை கால சூழல் போல ஆகிவிட்டது. யார் சொல்றாங்க? அலி ரலியல்லாஹு சொல்றாங்க. இங்க இருக்கிற சூழல் ஜாஹிலியத் மாதிரி ஆயிப்போச்சு. ஹவுஸும் கஜரஜும் நினைச்சா எப்போ வேணாலும் அடிச்சுக்குவாங்க. ஒரு இதே கிடையாது, எப்போ வேணாலும் இவன் எப்போ அடிப்பான்னு தெரியாது. இந்த உதவி உடன்படிக்கைகள் கூட என்ன நடக்கும், ஒப்பந்தமே போட்டிருப்பாங்க. சந்தர்ப்பம் கிடைச்சோன்னா அவங்க என்ன பண்ணுவாங்க, ஒரு காட்டிடுவாங்க. ஒப்பந்தமாக அவங்களுக்குலாம் ஒரு மேட்டரே கிடையாது, உயிரை கொடுத்துருவாங்க. அவங்க நரகத்தையும் பார்த்துடலான்னு போயிடுவாங்க. அவங்க அதெல்லாம் பார்க்க மாட்டாங்க, நேராக போய் நரகத்திலையும் விழுந்துருவாங்க. அந்த மாதிரி ஆளுங்க. அவங்க சொல்றாங்க ஜாஹிலியா கால சூழல் மாதிரி ஆயிப்போச்சு. இன்னும் சமுதாயத்தில் அறியாமை கால சுவடுகள் தென்படுது. இன்னைக்கும் பார்க்குறோம். அது உமர் சீரிஸ்லேயே வரும். என்ன பண்ணுவார், ஒரே குலத்தை சார்ந்தவர்கள் உட்காந்துட்டு இருப்பாங்க ஒரு குரூப்பா. அப்பயே உமர்ல ரோட்ல போவார், பார்த்துட்டு இருப்பார். என்ன எல்லாம் ஒரே குலத்தை சார்ந்தவர்கள் உட்காந்துட்டு இருக்கீங்க, என்ன குரூப் சேர்த்துறீங்களா? இப்படிலாம் இருக்கக்கூடாது. ஏன்னா ரசூலுடைய சபையில் என்ன, ஒரு பனு அதி, ஒரு பனு தைமு, ஒரு பனு உமையா, ஒரு பனு ஹாஷிம், அலி, எல்லாம் அந்த 10 சொர்க்கவாசியிலே பார்த்தீங்கன்னா என்ன இருக்கும், கிளையே அதிலே பார்த்தீங்கன்னா 7-8 கிளை இருக்கும் இந்த 10 சொர்க்கவாசியிலே. அப்ப அந்த மாதிரி இருக்கிறது போல இப்படி மறுபடியும் அந்த சூடுகள் தென்படுது. யார் சொல்றா? அலி ரலியல்லாஹு சொல்றேன். ஷைத்தான் ஒரே வடிவத்தில் வருவதில்லை. ஷைத்தான் வெறும் ஷிர்கு குஃப்ர் இந்த ஆங்கிள்லயே வரமாட்டான். அவன் திடீர்னு இன பிரச்சனை தூக்குவான், திடீர்னு பண பிரச்சனையை தூக்குவான், திடீர்னு உம்மத்துக்குள்ள பதவி பிரச்சனை தூக்குவான். அவர் அது புரிய வைக்கிறார், சொல்லி சொல்றார். ஷைத்தான் அப்படி ஒரே வடிவத்தில் வந்தால் ஒரே வழிமுறையில் நாமும் நடந்து அவனை வீழ்த்தி விடலாம். இன்னைக்கு ஒரு சிஸ்டம் ஃபாலோ பண்றோம்ல, நம்ம இந்த மன்னஜ் ஃபாலோ பண்ணிட்டோம்னா, இந்த மன்னஜை பிடிச்சிட்டோம்னா அப்படியே டைரக்டா நம்ம போய்கிட்டே இருக்கலாம் ஸ்மூத்தான். அப்படி எல்லாம் போக விட மாட்டான் சைத்தானு. இன்னைக்கு ஒரு எக்ஸாம் நான் சொன்னல, மாறி வரும் சோதனைகள், மாறிட்டே வரும் சோதனை, நம்மளால ரியலைஸ் பண்ண முடியாது. இன்னைக்கு இது சோதனை, அவ்வளவுதான். ஒவ்வொரு கட்டத்திலும் சோதனைகள் மாறிட்டே வரும். அதனால சொல்றாங்க அப்படி சைத்தான் ஒரே மாதிரி தான் நம்மளை அட்டாக் பண்ணுவான் இருந்தா நாமளும் அவனை ஒரே மாதிரி டிஃபென்ஸ் பண்ணிடலாம், பூமியில் நாமளும் நிம்மதியா இருந்து விடலாம் அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் முதலில் ஒரே தலைமையில் ஒன்றுபடட்டும். அவர் என்ன சொல்றாங்க, முதல்ல எனக்கு கீழே இப்பதான் நான் உட்காந்துருக்கேன் பொசிஷன்ல, இன்னும் நிறைய குலங்கள்ட்ட நான் பையத்து வாங்கல, கவர்னர்கள்ட்ட பையத்து வாங்கல, முதல்ல இதெல்லாம் செய்யறேன், இதை செய்ய விடுங்க. முதல் நடவடிக்கை எங்க பதவியேற்பு முழுசா நடக்கணுமா இல்லையா? நேரா வந்து முதலமைச்சர் இப்போ எலெக்ஷன் நடந்துருச்சு, இன்னைக்கு எலெக்ஷன் ரிசல்ட் அறிவிச்சிட்டாங்க. அடுத்த வேலை என்ன, பதவி பிரமாணம் முறைப்படி நடக்கணும். அப்புறம் என்ன, அமைச்சரவை தேர்வு செய்யணும்ல. இவர் கல்வித்துறை, இவர் மருத்துவ, அதெல்லாம் பிரச்சனை கிடையாது. எங்களுக்கு ரோடு போட்டு கொடுக்கணும் உட்காந்துட்டாங்க. முதல்ல பொதுப்பணித்துறை யாருன்னே தெரியும், அந்த டிபார்ட்மெண்ட் முதல்ல உருவாக்கலாமே, அதுக்கப்புறம் ரோட போட்டா தான் பொதுப்பணித்துறை. இது எப்படி பேச முடியும்? முதல்ல ரோடு போடுங்க, அதுக்கப்புறம் நாங்க உங்களை வெளியே போக விடுவோம் அப்படிங்கிறேன். அந்த மாதிரி அவங்க சொல்றாங்க, முதல்ல பிரச்சனை முதல்ல சால்வ் பண்ணுவோம், முதல்ல செய்ய வேண்டிய முறை ஃபர்ஸ்ட் ஸ்டெப்ஸ் இருக்கு. கலிஃபாக்கு தானே தெரியும் அவருடைய உரிமைகள் என்ன, அவருடைய அந்த பொறுப்புகள் என்ன அவருக்கு தெரியும். அவர் சொல்றாரு முதல்ல தலைமை முதல்ல ஸ்ட்ராங் பண்ணுங்க, உள்ளங்கள் அமைதி அடையட்டும், முதல்ல இந்த சூழ்நிலை முதல்ல ஆஃப் ஆகட்டும். அது வரைக்கும் கிசாஸ் சாத்தியம் அவங்களே பேசுறாங்க. நீங்க இருக்கிறது மைனாரிட்டி, அவங்க மெஜாரிட்டி, எப்படிங்க பிடிச்சி தண்டனை கொடுப்பீங்கிறாங்க. ஆமாங்கிறாங்க. அப்புறம் என்ன பிரச்சனை அப்படின்னா அவங்க சொல்றாங்க, நீங்க போய் மக்களுடைய நிலவரத்தை பார்த்துட்டு வந்து எனக்கு ரிப்போர்ட் பண்ணுங்கிறாங்க. யாரை சொல்றாங்க? தல்ஹாவையும் சுபைரையும் சொல்றாங்க. நீங்க போங்க, மக்கள்கிட்ட போய் ரிப்போர்ட் பார்த்துட்டு வந்து சூழ்நிலை எப்படி இருக்கு, அந்த அதிருப்திகள்லாம் எந்த அளவுக்கு இருக்கு, இப்போ என்னை பத்தி என்ன சொல்றாங்க, என்னுடைய தேர்வு சரியா தவறான்னு எப்படி சொல்றாங்க, இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் நீங்க என்ன பண்ணுங்க, நீங்க வந்து பார்த்துட்டு வந்து எனக்கு ரிப்போர்ட் கொடுங்கிறாங்க. இது வந்து தபரியில 3வது வால்யூம்ல 514வது பேஜ்ல வந்து இது இருக்கு.
இதுல இன்னொரு முக்கியமான விஷயமும் சில விஷயங்கள் பார்த்துக்கணும். என்ன அப்படின்னா, இந்த தண்டனை வந்து லேட்டா கொடுக்கறது இருக்கு இல்லையா, இதெல்லாம் பாத்தீங்கன்னா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்திலே இருந்து சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி இந்த முடிவுகள் இருக்குல்ல, அல்லாஹ்வுடைய சட்டம்னா சட்டம் இதான் அந்த மைண்ட் செட்டுங்கிறோம். அது அந்த கடும் போக்கு வாதம் சொல்றோம் இல்லையா, இந்த கடும் போக்கு குணமா அல்லாஹ்வுடைய வாதம் தான் சட்டம் தான் அப்படின்னு சொல்லி போட்டு நம்ம என்ன பண்ணிக்கிங்க சமுதாயத்துக்கு மத்தியில வெறுப்புணர்ச்சியை வந்து அதிகமாக டாமினேட் பண்ண விட்டுருக்கோம். இது வந்து இருக்கக்கூடாதுங்கிறோம். அப்ப அதுதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பாருங்க இப்படிலாம் இருக்கும் பாருங்க, ஃபிளெக்சிபிலிட்டி இருக்கும். ரசூலுல்லாஹ்ட்ட வந்து அந்த கடும் போக்கு தன்மை இருக்காது. தபுக்கின் போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கொலை முயற்சி நடக்குது இல்லையா, தபுக் போர்ல போகும்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களா வழியிலே கொல்ல முயற்சி நடக்குதா இல்லையா. அப்ப கொல்ல முயற்சி நடந்தவங்க பேரை வந்து ஹுதைஃபத்துல் யமான் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்களா இல்லையா, சொல்றாங்க. கொலை முயற்சிக்கு இஸ்லாத்துல தண்டனை என்ன? மரண தண்டனை தான். கொலை முயற்சிக்கும் என்ன? மரண தண்டனை தான். அதே வந்து எப்ப கொடுக்குறாங்க, யூதர்கள் அந்த விஷம் வச்சு கொடுக்குறாங்க இல்லையா, யூத பெண்மணி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு விஷம் கொடுக்குறாங்க ஆட்டுக்கறியில. அந்த கறி வந்து கூட இருக்கிறவங்க யார் சாப்பிட்றா, சில சஹாபாக்கள் சாப்பிட்டு மரணிச்சிடுறாங்க. அப்போ தண்டனை வந்து அவங்க கொடுக்குறாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மரண தண்டனைக்கும் கொலை முயற்சி ரசூலுல்லாஹ் நடக்குது, அதுக்கும் சேர்த்து தான் அந்த தண்டனை. அப்ப அந்த தண்டனையின் பொறுத்த வரைக்கும் என்ன பண்ணப்படுதுன்னு பாத்தீங்கன்னா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தண்டனை இது கொடுத்தாங்களா யாருக்கு, அந்த தபுக் போல அந்த கொலை முயற்சி செஞ்சவங்களுக்கு பனிஷ்மெண்ட் கொடுத்தாங்களா? கொடுக்கல. அதே மாதிரி பாருங்க அந்த சூழ்நிலை எப்படி இருக்குதுன்னு பாத்தீங்க. ஹசன் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க அந்த சம்பவம் சொன்னோம்ல, இந்த வலித் பின் உக்பா வந்து சாராயம் குடிச்சிட்டு தொழுகை நடத்துறாரு, அந்த கசையடி கொடுக்க சொல்லி அந்த கேள்வி வருது. அப்ப உஸ்மான் ரலியல்லாஹு என்ன சொல்றாங்க, கசையடி கொடுக்க சொல்லி ஹசன் ரலியல்லாஹு அலி என்ன சொல்றாங்க, அலி என்ன சொல்றாங்க, நான் கொடுக்க மாட்டேங்கிறேன். ஏன் கொடுக்க மாட்டேங்கிறாங்க? பனு ஹாஷிம்ல நான் லீடரு, ஏற்கனவே பனு உமையாவுக்கு உங்களுக்கு பிரச்சனை ஆகாது. இங்க பனு உமையா பனு ஹாஷிம் பிரச்சனை ஆல்ரெடி தலை தூக்கி இங்க கொந்தளிப்புல இருக்கு. ஏன்னா பனு உமையாக்களா கவர்னர்கள் இருக்காங்கன்னு சொல்லி எங்க ஆட்கள் எல்லாருமே அதிருப்தியில இருக்காங்க. இந்த நேரத்தில் நான் அல்லாஹ்வுடைய தண்டனையான அந்த கசையடியை என் கைகளால் கொடுத்தா இன்னைக்கு எடுத்துங்க. சவுதியில என்ன பண்றாங்க, இந்த மரண தண்டனை கொடுக்குறவங்க கொல்லப்படுறவனுடைய மூஞ்சி என்ன இருக்கு, ஓப்பன்ல இருக்கு. கொல்றவனுடைய மூஞ்சி எப்படி இருக்கு? ஆனா அவங்க வந்து மூஞ்சி போட்டு மாஸ்க் போட்டு வெறும் கண்ணு மட்டும் தான் தெரியுது. அந்த கத்தி வச்சுட்டு ஒரு ஆள் நிக்கிறார் இல்லைங்க தண்டனை கொடுக்குறவரு, அவர் மூஞ்சி எங்க காட்டுறாங்களா? காட்டல. ஏன்? அந்த பையன் ஒரு வெட்டுறவரை பார்த்தா என்ன பண்ணுவான், எங்க அப்பா நீ தானே வெட்டின, நீ வெளியே பார்த்தனா கிடைச்சனா நான் உடனே கொள்வேன், ஏன் உங்க கையில தானே வெட்டணுமா? ஸோ அதனால பார்த்தீங்கன்னா இந்த தண்டனை கொடுக்குறவர், அந்த லிவர் அமுத்துறவர், இப்போ இன்னைக்கு மரண தண்டனை கொடுக்குறவங்க பேர்லாம் வெளியே வராது. ஏன்னா அந்த வாழம் வந்து நீ தானே கொடுத்தீங்கன்னு சொல்லி வரும். அப்போ அந்த அளவுக்கு இந்த சூழல் மறுபடியும் மாறிடுச்சு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படி இருந்துச்சு? அப்படி கிடையாது. அதுக்கு கிசாஸ் யார் வேணாலும் வாங்குவாங்க. அது வந்து ஒரு ஓப்பனா இருந்துச்சு. இந்த பனிஷ்மெண்ட்டும் இந்த கசையடியும் யார் வேணாலும் கொடுப்பாங்க. ஆனா உஸ்மான் ரலியல்லாஹு காலத்தில் என்ன ஆயிருச்சு அப்படின்னா, அந்த சூழல் மாறிடுச்சு. அப்ப அந்த சூழல் மாறினதுனால அவங்க என்ன பண்றாங்க, ஹசன் ரலியல்லாஹு அவர்களே நான் இந்த பனிஷ்மெண்ட் கொடுக்க மாட்டேங்கிறாங்க, இந்த பனிஷ்மெண்ட்டே கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லும்போது, இஸ்லாமிய தண்டனை தான் முன்மாதிரி இருக்கு, ஆனா இவங்களே கொடுக்க மாட்டேங்கும் போது இவங்களே பக்குவமா நடந்துக்க மாட்டாங்கன்னு அர்த்தம். அதாவது அந்த பனு உமையாக்கள் பனு ஹாஷிம்கள் மாதிரியான குறைஷிகள்னாலேயே இந்த விஷயத்தை புரிஞ்சு நடந்துக்க மாட்டாங்க, அதற்குண்டான விலையை நான் கொடுக்க வேண்டியது வரும்னு அலி பயப்படுறாருன்னா, இப்போ இந்த கிராமவாசிகளை பனிஷ்மெண்ட் கொடுத்தா கிராமவாசி என்னம்மா, முதல்ல நாங்க தான் வந்து சில குறைகளை வச்சோம், அதை நீங்களும் ஒத்துக்கிட்டீங்க, கவர்னர்கள் மாற்றணும்னு இவங்க வச்சாங்களா இல்லையா கோரிக்கை, அப்ப அது அப்படியே கிடக்குது, நாங்க எங்களுக்கு தண்டனை ஏம்மா? அவன் என்னம்மா நீ கொலை செஞ்சது தப்பான்னு கேட்டா தப்பு நான் ஒத்துக்குவான். எப்போ ஒத்துக்குவான்? அவன் சொன்ன அந்த கோரிக்கைகள் அப்படியே கிடக்குது. நிர்வாகம் உஸ்மான் எப்படி விட்டு போனாலும் அப்படியே தானே கிடக்குது. அப்ப இது மாறினா தான் இவன் வந்து இது நடக்கும் அப்படிங்கிறதுனால அவங்க என்ன பண்றாங்க, முதல்ல நாங்க சொன்ன அந்த புகார்கள்ல நடவடிக்கை எடுங்கன்னு அவங்களால பதில் சொல்ல முடியாது, அதனால அமைதியா இருப்போம் அப்படின்னு சொல்லி அலி ரலியல்லாஹு என்ன பண்றாங்க, இந்த மாதிரி சூழ்நிலையை புரிய வைக்கிறாங்க. இதுல அடுத்தது ஆலோசனை பண்றாங்க. நபி ஸல்லல்லாஹு யாரு அலி ரலியல்லாஹு வந்து மஷூரா பண்றாங்க, என்ன பண்ணலாம். ஜுபைருக்கு வந்து சொல்லியாச்சு. தல்ஹாவும் ஜுபைரும் என்ன பண்றாங்க, அவங்க பாட்டுக்கு அனுப்பி வச்சாச்சு. அடுத்து அவங்க என்ன பண்றாங்க, உம்ராவுக்கு போறோம்னு சொல்லி கோரிக்கை கேட்கறாங்க. அங்க உம்ரா போறதுக்கு நாங்க விரும்புறோம், ஹஜ் தான் நாங்க மிஸ் பண்ணியாச்சு, உம்ரா போறதுக்கு விரும்புறோம் அப்படின்னா சரி உம்ராவுக்கு போங்க அப்படின்னு சொல்லி பர்மிஷன் கொடுத்துறாங்க அலி ரலியல்லாஹு. யாருக்கு? தல்ஹாவுக்கும் ஜுபைருக்குமே. இவங்க போயிட்டாங்க. இப்போ போனோடனே இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு வர்றாங்க. இப்னு அப்பாஸ் எங்க போனவர், ஹஜ்ஜுக்கு அமீரா போனவர். உஸ்மான் ரலியல்லாஹுடைய அந்த உத்தரவுப்படி ஹஜ்ஜுக்கு அமீரா போனவர். அவர் ரிட்டர்ன் வந்துட்டார். வந்தவொடனே அவங்க சந்திக்கிறாங்க. சந்திக்கும் போது முகீரா இப்னு ஷோபா இருக்கார் இல்லையா, இவர் வந்து சந்திக்கிறாங்க. நபி யார அலி ரலியல்லாஹு அவர்களை சந்திக்கிறாங்க. சந்திச்சு சொல்றாங்க, உங்கள் மீது எனக்கு 2 கடமை உள்ளது. சொல்றாங்க, உங்க மேல எனக்கு 2 கடமை இருக்கு. என்ன அப்படின்னா, ஒன்று கட்டுப்படுவது, உங்களுக்கு கட்டுப்பட்டு நடக்கிறது ஒண்ணு, ரெண்டாவது அறிவுரை வழங்குவது, உங்களுக்கு அட்வைஸ் பண்றது, மஷூரா கொடுக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் எதிர்கால நலனை கருதி நான் ஒரு அட்வைஸ் சொல்றேன், தயவு செஞ்சு அதை செயல்படுத்துங்கிறாங்க. ஏன்னா அலி ரலியல்லாஹு அடுத்து என்ன செய்வாங்கன்னு உங்களுக்கு தெரியுமில்ல, எல்லாருக்குமே என்ன நடவடிக்கை எடுக்க போறாங்கன்னு எல்லாருக்குமே தெரியும். அப்ப அவங்க சொல்றாங்க, என்ன சொல்றாங்க அப்படின்னா, முஆவியா, ஆமீர் மற்றும் அனைத்து கவர்னர்களையும், முஆவியா இருக்கட்டும், ஆமீர் ரலியல்லாஹு இவங்களா இருக்கட்டும், முஆவியா ரலியல்லாஹு இருக்கட்டும், இந்த கவர்னர்கள் எல்லாருமே இப்போ உஸ்மான் ரலியல்லாஹு காலத்தில் இருந்த அந்த கவர்னர்கள் இருந்தாங்க இல்லையா, அவர்கள் அனைவரையுமே அப்படியே விட்டுருங்கிறாங்க. அந்த பொசிஷன்ல அப்படியே விட்டுருங்க. இவர்களின் படை அப்படியே விட்டீங்க அப்படின்னா, முதல்ல அவங்க கிட்ட வந்து பொசிஷன் பதவி பறிக்காதீங்க, பதவி பறிக்காம பையத்து மட்டும் வாங்கிக்கிங்க. பையத்து வாங்கிட்டீங்கன்னா இவர்களுடைய படைகளும் உங்களுக்கு பையத் செய்யும். அவங்க ஐடியா கொடுக்குறாங்க, இவங்களுடைய படையும் என்ன ஆயிரும், ஆட்டோமேட்டிக்கா பையத் செய்யும். இப்போ இதுல இன்னொரு விஷயம் புரிஞ்சுக்கணும், கவர்னர்களுக்கு முழு அதிகாரம் இருந்தது. இப்போ கவர்னருக்கு கீழே ஒரு ராணுவம் இருக்குன்னு வைங்க, கலிஃபா உத்தரவு போட்டா ராணுவம் கட்டுப்படாது. அவருக்கு அமீர் யாரு, லோக்கல் கமாண்டர் தான். இது யார்ட்டு சொன்னது, ரசூலுல்லாஹ் சொன்னது தான். ஏன்னா உஹது போர்ல அந்த குட்டியா ஒரு படை நிறுத்தினாங்களே, அந்த 50 பேர் கொண்ட ஒரு டீம் நிறுத்தினாங்க. அந்த 50 பேருக்கு அவர் ஒரு அமீர் தனியா போட்டாங்களா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அந்த அமீர் கீழே இருக்கிற அமீருக்கு கீழே வரமாட்டார். அந்த அமீர் இண்டிபெண்டா டிசிஷன் எடுப்பார். அந்த அமீருடைய கட்டுப்படுதல் நீங்க நடக்கணும். அப்ப அதே மாதிரி தான் அந்த ஒரு அமீர் சின்ன அமீர் போட்டாருன்னா, அந்த சின்ன அமீர் கீழே அவருக்கு முழு உரிமைகள் கொடுக்கப்பட்டிருக்கும்.
இஸ்லாமிய அரசாங்கம் இதெல்லாம் பாருங்க, இன்னைக்கு கேட்குறோமா மாநில சுயாட்சி எல்லாமே அங்கேயே இருக்கு. அப்போ அந்த அடிப்படையில் அவங்க என்ன செய்யறாங்க, இந்த உங்களுக்கு பையத் செஞ்சுட்டாங்கன்னா இப்படி ஆயிரும், அப்படி அந்த மாதிரி பண்ணிருங்க, அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு கவர்னர் மாத்துங்க, மாத்தாம போங்க, இதனால எந்த பிரச்சனையும் வராதுங்க. அப்ப பின்னாடி கவர்னரா மாத்தினா அப்ப என்ன ஆயிரும், இந்த கவர்னர் தப்பு பண்ணாருன்னு சொல்லி இந்த படைகள் வந்து உணர்ந்து கொள்ளும். அந்த படைகள் என்ன பண்ணும் அப்படின்னா, அப்போ அந்த நேரத்தில் இது பண்ணிக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு ஐடியா வந்து அவங்க கொடுக்குறேன். அப்ப இவங்க என்ன சொல்றாங்க, சரி நான் யோசிச்சு பார்க்குறேன் போங்க அப்படின்றேன். அப்புறம் இப்னு அப்பாஸ் வர்றாங்க. இப்னு அப்பாஸ் வந்து ஆலோசனை சொல்றாங்க, உங்களுக்கே தெரியும், அவங்க சொல்றாங்க உங்களுக்கே தெரியும் முஆவியாவும் அவர் கூட்டாளிகளும் உலக மோகம் கொண்டவர்கள் என்று. முஆவியா இருக்கட்டும், அவங்க கூட இருக்கிறவங்களா இருக்கட்டும், அவங்க துனியாவுடைய மோகம் கொண்டவர்கள் உங்களுக்கு தெரியும். அவர்களின் பதவிகளை நீங்கள் பறிக்காவிட்டால் அவர்களுக்கு யார் கலிஃபா என்று கவலை இல்லை. நீங்க பதவி பறிக்கல அப்படின்னா கலிஃபா நீங்க இருந்தாலும் அவங்களுக்கு பிரச்சனை கிடையாது, இன்னொரு ஆள் கலிஃபா இருந்தாலும் பிரச்சனை கிடையாது. அவர்களை நீக்கி நீங்கள் உத்தரவிட்டால் இந்த கிலாஃபத் மஷூரா இல்லாத கிலாஃபத்னு சொல்லுவாங்க, இந்த கிலாஃபத்தே செல்லாதுன்றுவாங்க. இந்த கிலாஃபத் மஷூரா இல்லாத கிலாஃபத்தை புது கலிஃபா தான் உஸ்மானுடைய கொலைக்கு காரணம் என்றும் சொல்லிடுவாங்க. அப்படின்னு சொல்லிட்டு ஆளாளு கிளம்புவாங்க. தல்ஹா மற்றும் ஜுபைரையும் நம்ப முடியாது. தல்ஹா ஜுபைர் உம்ராக்கு போறாங்கிறாங்க, மூஞ்செல்லாம் ஒரு மாதிரியா இருக்க தெரியுமில்ல, சொன்னதை கேட்டு நடக்கிறீங்களா. அப்போ சிரிச்ச முகத்தோட சொல்றாங்களா இல்ல ஒரு நிர்பந்தத்தில் இருக்காங்களா, அவங்க உள்ளத்துக்குள்ள என்ன இருக்கு அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரியும். அவங்களும் வேற ஏதோ ஒரு திட்டத்தோட போற மாதிரி தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அவங்களும் தாக்குதல் தொடுக்கிறது வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அட்வைஸ் பண்றாங்க. அதுக்கு வந்து அலிலியும் சொல்றேன், உலக லாப கணக்குப்படி நீ சொல்லும் யோசனை மிக சரியானதுங்க. இந்த ஆட்சியை நான் எப்படி ஸ்ட்ராங் பண்ணிக்கணும், இந்த ஆட்சியை தக்க வச்சுக்கணும், இந்த சாணக்கியத்தனம்ங்கிறாங்களே, சாணக்கியத்தனம் புத்திசாலித்தனம், அந்த புத்திசாலித்தன கணக்குப்படி நீ சொல்றது ரொம்ப அருமையான யோசனை, ரொம்ப அருமையான ஒரு யோசனை. ஆனால் ஹக்கு என்று பார்க்கும்போது, சத்தியம் என்று பார்க்கும்போது, உஸ்மான் அலியின் காலத்தில் இவர்கள் செய்ததை வைத்து பார்க்கும்போது, யார் இந்த கவர்னர்கள் அவங்க செஞ்ச அந்த நடவடிக்கைகள் இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது ஒருவரையும் பதவியில் விட்டு வைக்க கூடாதுங்கிறேன். ஒரு கவர்னரையும் நான் பதவியில் வச்சிருக்க மாட்டேன், எல்லா கவர்னரையும் மாற்றுவாங்கிறேன். ஏன் அப்படின்னு சொல்லிட்டு, என் கிலாஃபத்தை இவர்கள் ஏற்றால் இவர்களுக்கு நல்லது, நான் வாயில பேசுவேன், இல்லைன்னா நான் வாளை உருவ வேண்டி இருக்குங்கிறேன், இல்லைன்னா சண்டைக்கு நான் தயாராங்க. எவ்வளோ போல்டு டிசிஷன் பாருங்க, சத்தியத்துக்காக எந்த அளவுக்கு போல்டு சொல்லிட்டு சொல்றாங்க. நான் சொல்றத அப்படி சொல்றாங்க. இவர் என்ன சொல்றாரு, இப்னு அப்பாஸ் உங்களுக்கு புத்திசாலித்தனம் பத்தல அப்படிங்கிறேன். அவர் சொல்றாரு, புத்திசாலித்தனம்லாம் எனக்கு கற்றுக் கொடுக்காதீங்க, நான் கலிஃபா, நான் சொல்றது கேட்டு நடங்க அப்படிங்க. உடனே இவர் என்ன சொல்றாரு, கட்டுப்பட்டு நடக்கிறதுனா எனக்கு அது சூப்பர் மேட்ரு, ஏன்னா அட்வைஸ் கொடுக்கும் போது நான் ரொம்ப யோசிக்கணும், நான் எது சரி தப்புன்னு ஆய்வு பண்ணணும். நீங்க சொல்றதை கேட்டு நடக்கிறதுனா அல்ஹம்துலில்லாஹ், நான் வந்து நீங்க என்ன ஆர்டர் போறீங்களோ சொல்லுங்க, நான் ஃபாலோ பண்ணிட்டு நான் போயிடுறேன் அப்படிங்கிறேன். இது தவறியில் எடுத்தீங்கன்னா 3வது வால்யூம்ல 514வது பேஜில் இது வந்து இருக்கு. அப்போ அடுத்து இவங்க என்ன பண்றாங்க, அலிலியானோ நடவடிக்கை சொன்ன மாதிரி எடுக்கிறாங்க. கைஸ் பின் சாத் ரலியல்லாஹு அவர்கள் என்ன பண்றாங்க, எகிப்துக்கு கவர்னரா அனுப்புறாங்க. எகிப்துடைய அந்த பனு உமையா கவர்னரை பதவி விட்டு இறங்குங்கிறாங்க. அவர் இறங்கிறார். இறங்கி கைஸ் பின் சாத் ரலியல்லாஹு அவர்கள் அங்க போய் பதவியை ஏற்றாச்சு. உபைதுல்லா பின் அப்பாஸ் ரலியல்லாஹு அவர்கள் இவரை கூப்பிட்டு யமனுடைய கவர்னரா நியமிக்கிறேன். அப்ப அவரையும் நீக்கியாச்சு. உஸ்மான் பின் ஹனீஃப் ரலியல்லாஹு இவர்களை கூப்பிட்டு பஸ்ராவுடைய கவர்னரா நியமிக்கிறேன். இவங்கெல்லாம் ஒரே குடும்பத்தை சார்ந்தவர்கள் அல்ல. மறுபடியும் அந்த ரொட்டேஷன்ல வருது, மறுபடியும் அந்த குலத்தை சார்ந்த ஒவ்வொருத்தரும் வர்றாங்க. அப்போ வராங்க, உஸ்மான் பின் ஹனீஃப் அவங்களை கூப்பிட்டு பஸ்ராவுடைய கவர்னரா போடுறாங்க. அப்புறம் கூஃபாவுடைய கவர்னரா அபு மூசா அல் அஷரி ரலியல்லாஹு அவர்களை ஆக்குறாங்க. கூஃபாவுடைய கவர்னரா யாரை போடுறாங்க, அபு மூசா அல் அஷரியை போடுறாங்க. சஹல் பின் ஹனீஃப் இந்த நபித்தோழரை வந்து என்ன பண்றாங்க, சிரியாவுக்கு அனுப்புறாங்க. யார்கிட்ட, முஆவியா ரலியல்லாஹு கிட்ட அனுப்புறாங்க. இப்போ 1 2 3 4 5 கவர்னர்கள் போறாங்க. இந்த 5 கவர்னர்கள்ல 4 கவர்னர்கள் மாறிட்டாங்க, பதவியை விட்டு இறங்கிட்டாங்க. பையத்து அவங்க செய்யலனாலும் பிரச்சனை கிடையாது, ஏன்னா அவங்க பதவி விட்டு இறங்கினா ஒரு ஆள் தான், அவங்க பவர் கிடையாது. அப்ப அந்த அடிப்படையில் அவங்க குலத்துடைய தலைவராக கூட இருக்கணும்னு அவசியம் கிடையாது. இந்த கவர்னரா இருக்கிறவங்க குலத்துடைய லீடரா இருப்பாங்கன்னு கூட நினைக்க வேண்டாம். சாதாரண ஆள் கூட கவர்னரா போட்டிருப்பாங்க. கவர்னரா போடும்போது அவங்க பவர் இறக்கிட்டோம்னா அவங்க பவர் கிடையாது. இப்படி ஆளாளுக்கு இவங்க போட்டுறாங்க. அப்போ உஸ்மான் ரலியல்லாஹு அப்போ இவங்களை சஹல் பின் ஹனீஃப் இருக்காங்க இல்லையா, இவங்களை வந்து அனுப்பும்போது லெட்டர் கொடுத்துட்டு இவங்க போறாங்க இல்லையா, வழியிலே அவங்க வந்து நிறுத்தப்படுறாங்க. பார்டர்லேயே, சிரியாவுடைய பார்டர்லேயே நிறுத்தப்படுறாங்க. கேட்டா எதுக்காக வந்திருக்கீங்கன்னு கேட்குறேன், என்னதுக்கு நீங்க வந்தீங்கிறாங்க. அவங்க என்ன சொல்றாங்க, நான் கவர்னரா வந்திருக்கேன் அப்படின்னு சொல்றாங்க. கவர்னர் உஸ்மான் ரலியல்லாஹுடைய லெட்டர் இருந்தா, உஸ்மான் ரலியல்லாஹு சார்பாக கடிதம், அந்த பழைய கடிதம் அப்பவே போடப்பட்ட உத்தரவு அப்படின்னா உள்ளவாங்க, இல்ல வேற யாராவது உங்களை வந்து நியமிச்சிருந்தாங்க அப்படின்னா இப்படியே வெளியே போங்க. வந்தது நியமிச்சது உஸ்மானா இருந்தா உள்ளவங்க, ஏதோ மக்கள், அது அந்த அந்த ராணுவம் அதை நிற்குது. முஆவியா வந்து அந்த இடத்துல நின்றுட்டு இல்லை, முஆவியா அவர் அங்கே உட்காந்துட்டு இருப்பார். ஆனால் அனுப்புனது யாரு, இவங்க தான் அனுப்புவாங்க. அப்போ மக்களாக செய்தார்கள் இன்ஷால்லா, அது மக்களாக செய்யறத வச்சுக்கிட்டோம். அது பின்னாடி இன்ஷால்லா நிறைய மேட்டர் இருக்கு, அது மக்களாக செஞ்சாங்களா, இவர் நடவடிக்கை எடுத்தாராங்கிறது எல்லாம் ஃபுல்லாக இன்ஷால்லா வரும். கேட்டால் நம்ம மக்களுக்கே அதிருப்தி, மக்கள் மேலே அப்படி மக்கள் அப்படி தாங்கினாரு. இன்னைக்கு எம்ஜிஆருக்கு அப்படியே ஃபேன் ஆயிட்டாங்களா எல்லாருமே, எம்ஜிஆர் பார்த்தா அப்படியே கட்டி பிடிச்சிட்டு அப்படியே போகிறது அந்த மாதிரி ஆயிட்டாங்க. அதுக்கு ரீசன் இருக்கு, அதில் ஏன் வந்து அந்த அளவுக்கு மக்கள் தாங்குறாங்க, அது பின்னாடி இருக்கிற ஹிக்மத் என்ன இன்ஷால்லா அது எல்லாமே பார்ப்போம். அதில் என்ன பண்ணுறாங்க, அலிலியானோ வந்து மறுபடியும் ஒரு கடிதம் போடுறாங்க. ஒரு தூதர் அனுப்பி லெட்டர் போட்டு, என்ன ஏன்னா இப்போ மக்கள் தானே வழியில் அனுப்புனாங்க, எனக்கு தெரியாதுருவாங்க. அப்படிங்களா, உங்களால் வரவே இல்லையே, சஹல் பின் ஹனீஃபா யாரு அப்படின்றாங்க. அப்போ அதனால என்ன பண்ணுறாங்க, லெட்டர் போடுறாங்க முறைப்படி. இப்போ லெட்டர் மட்டும் தான் போகுது, கவர்னர் போல. லெட்டர் போனோன்னா உள்ளே போயிடுறாங்க, நேராக போய் லெட்டர் கொடுக்குறாங்க. லெட்டர் அவர் வாங்கி வச்சுக்கிட்டு உட்கார வச்சுறாரு. எத்தனை கிட்டத்தட்ட 2 மாதம் 3 மாதம் லெட்டர் வாங்கி வச்சுட்டு பதில் கொடுக்குறேன் அப்படின்னு உட்கார வச்சுறாரு. லெட்டரா அப்படி இருக்கட்டும் உட்காந்துங்கிறேன்.
அவர் பாட்டு உட்காந்துட்டு இருக்காரு, லெட்டர் பதிலே வரல. அப்புறம் அங்கிருந்து வந்துடுறேன், மறுபடியும் பதில் கொடுத்து அனுப்புறேன். ஒரு ஆள் அங்கிருந்து அனுப்புறாரு, யாரு மாவீரனும். அந்த பதில் வந்து வாங்கிட்டு என்ன பண்றாங்க அப்படின்னா, அந்த லெட்டர் வாங்கி வச்சுக்கிட்டு பதில் கேட்டுட்டே இருக்காங்க இவங்க. அலிலியனுடைய தூதர் அவர் என்ன சொல்றாரு, கவிதை படிக்கிறார். யாரு? மாவீரனும். கோட்டை போல் உறுதியாக இரு, இல்லை கடுமையான போருக்கு நீ தயாராக இரு, இதில் குழந்தைக்கு கூட நரைத்து விடும் அப்படின்னு சொல்லி கவிப்படுறாரு. சூசகமா ஒரு விஷயம் சொல்றாரு, நீ ரொம்ப ஸ்ட்ராங்கா இரு, இல்லைன்னா போருக்கு ரெடியா இரு, இல்ல குழந்தை கூட நரைக்கிற அளவுக்கு அந்த போருக்கு நான் காட்டுவேன் அப்படிங்கிறார். அப்போ கடிதமும் எழுதல, பதிலும் கொடுக்கல, 3 மாசம் பட்டு உட்கார வச்சிடறாங்க. கடைசியா ஒரு கடிதம் கொடுத்து விடுறேன். அந்த கடிதத்துல என்ன இருக்கு? அலிலியோட அந்த கடிதம் வருது. வந்து பிரிச்சு பார்த்தா ஒண்ணுமே இல்ல, வெறும் ஒயிட் பேப்பர். ஏதாவது நீ எழுதி கொடுக்கணும்ல, இந்த பதிலுங்கிற கொடுக்குறேன், இந்த பேப்பர் அப்படின்னு சொல்லி கொடுக்குறேன். அலிலியானு பார்த்துட்டு, என்னப்பா இது லெட்டரு, ஒண்ணுமே இல்ல, ஒயிட் பேப்பர் கொடுத்து விடுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு, என்ன இது அப்படிங்கிறாங்க. இதுதான் கொடுத்து விட்டாரு அப்படிங்கிறேன். சரி, அவர் கேட்கறாங்க, ஒழுங்கா அங்க என்ன நடக்குதுங்கிறது சொல்லிருங்க. அப்போ சொல்றாங்க, சொன்னா உயிருக்கு உத்தரவாதம் கொடுக்குறீங்களா சொல்லுங்க, நான் சொல்றேன், நான் உனக்கு உயிருக்கு உத்தரவாதம் கொடுக்குறேன், நான் ஒன்றும் பண்ண மாட்டேன் சொல்லு அப்படிங்கிற. அப்போ அவங்க சொல்றாங்க, அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா, உஸ்மான் ரலியோட அந்த மரணம் கொல்லப்பட்டாங்களா இந்த பனு உமையாக்கள், அப்புறம் அந்த ஒரு நபித்தோழர் நோமான் பின் பஷீர் நினைக்கிறேன், அவர் வந்து அந்த இதை எடுத்துட்டு போயிடுறாரு. அவங்களுடைய அந்த சட்டை, அந்த ட்ரெஸ் இல்லையா, அந்த ரத்த கரைப்பட்ட அந்த சட்டை, அது அந்த மனைவியுடைய அந்த விரல்கள் வெட்டப்பட்டுச்சு இல்ல, அந்த விரல்கள் இதெல்லாமே அவங்க எடுத்துட்டு போயிரு, அவங்க காமிக்கிறதுக்காக கொண்டு போறாங்க. அது வேற ஒரு பயன்பாடுக்கு பயன்படுது. அது கொண்டு போய் மாவீரன் என்ன பண்றாருன்னா, மிம்பர்ல போட்டுரு சட்டையை, அந்த சட்டையை கொண்டு போய் மிம்பர்ல அவருடைய அந்த ட்ரெஸ்ஸை போட்டுட்டு அந்த விரல்கள் அப்படி மிம்பர்ல வச்சுக்கிட்டு டெய்லி பார்க்கும்போது என்ன நடக்கும் கேட்டா, நம்ம ஷியாக்கள் வந்து நம்ம கிளாஸ் எடுக்கிறோம், 3 நாளைக்கு மேல என்ன பண்ணக்கூடாது, துக்கம் கொண்டாடக்கூடாது, அதை வச்சு இப்போ அந்த மரணத்தை நினைவு கூறக்கூடாது, அது வந்து வருத்தம் தெரியக்கூடாதுங்கிறேன். இங்கே மாச கணக்கில், இன்னும் சொல்ல போனால் வருஷ கணக்கில் கடந்தது. அந்த மிம்பரில் அது கலந்துட்டே இருக்கும். மக்கள் தொழுகை வரும்போதெல்லாம் அந்த மைண்டில் அந்த ரத்தம் ரத்தம் ரத்தம்னு சொல்லிட்டு அந்த ரத்தத்தை பார்த்துக்கிட்டு அவங்க பயங்கரமாக இதாக இருக்காங்க. 70,000 பேர் அந்த மஸ்ஜிதில் வச்சு பையத் பண்ணிட்டாங்க. என்ன அப்படின்னா, உஸ்மானுடைய கொலைக்கு நாங்கள் பழி வாங்க விட மாட்டோம் அப்படின்னு சொல்லி பார்த்து பார்த்து அதை அழுதுட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிறேன். அப்போ அலியல்னு கேட்குறாங்க, யாரை பழி வாங்குறாங்க அப்படிங்கிறேன். உங்களை தாங்க, என்னையோ அப்படி யாரை பழி வாங்கணுங்கிறாங்க அப்படின்னா, உங்களை தான் அப்படிங்கிறேன். இன்னும் அது அநியமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு, உஸ்மான் கொலைக்கு நான் காரணமா அப்படிங்கிறேன். அப்படிதான் அவங்க சொல்லி வச்சிருக்காங்க அப்படிங்க. அப்ப நடக்கிறது என்ன அளவு சூழ்நிலை பாரு. அப்ப அவங்க சொல்றாங்க, யாரு, யா அல்லாஹ், உஸ்மானின் கொலையை நான் செய்யவில்லை என்று நான் சாட்சி சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. இது ஹதீஸ்லயே நிறைய இருக்கு. ஜமல் போர்ல கூட அலி லியானு நின்றுட்டு சொல்லுவாங்க, ஆயிஷா லியானு வந்து சாபம் கொடுத்துட்டு இருப்பாங்க, உஸ்மானுடைய கொலையாளிகளை எல்லாம் நாசமாக்கட்டும். இங்க நின்று அலி சொல்லுவார், உஸ்மானுடைய கொலையாளிகளை எல்லாம் நாசமாக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு, யாரெல்லாம் நான் இது பராத்து பண்றேன் அப்படிங்க. இப்போ கலிஃபா ராஷித் அலி சொன்னா நம்ப மாட்டீங்களா? பண்ணலைன்னு அவரே சொல்லிட்டாரு, அவ்வளவுதான். அவங்களாம் விபச்சாரம் பண்ணாலே வேணும்னு வந்து வாங்கிட்டு போற ஆட்கள். பேசுறோம்ல, நம்ம தானே பேசுறோம் பயான்கள்ல. சுஹாபாக்கள் எப்படி தூய்மையானவர்கள் தெரியுமா, அல்லாஹ் இடத்துல அவங்க குறை இல்லாமல் போயிடணும். கொலை பண்ணாங்கன்னு வந்து சொல்லுவாங்க. உஸாமா அலி சொல்லலையா, நான் இவரை முஸ்லீமை கொலை பண்ணேன், ரசூலா திட்டினாங்க, இருந்தாலும் சொன்னாங்க இல்லையா, காலித் பின் வலீத் சொன்னாங்களா இல்லையா, அதெல்லாம் சொல்லிடுவாங்க. அப்போ அவங்க சொல்றாங்க, அலி இல்லையா நான் கொலை பண்ணல அப்படிங்கிறாங்க. இது தவறு இல்லை. இந்த சம்பவம் 3வது வால்யூம் தான் 524 இருக்கு. இதுல ஒரு டவுட் வந்துடும். எல்லாம் சொல்றேன், இந்த டாபிக் வரலாறு ஏன் ஓபன் பண்ணக்கூடாது, பின்னாடி இவ்வளவு உண்மைகள் இருக்கு. அதனால வந்து இந்த மக்கள் வந்து நீங்களும் வந்து எஃபர்ட் போட்டு பார்க்கணும். எல்லாம் எல்லாத்தையுமே நாமளே கிளியர் பண்ணிட்டு இருக்க முடியாது. ஏன்னா இப்போ இந்த இடத்துல என்ன ஆயிரும்னா, நானா இல்லை இன்னொரு கருத்தை சொல்லக்கூடியவர்களான ஆயிரும். அப்போ நீங்களே உங்களுடைய அறிவை கொண்டு எஃபர்ட் போட்டு இருக்கிற நூல்களை ஆராய்ச்சி பண்ணீங்கன்னா உண்மை என்னங்கிறது உங்களுக்கு புரியும். ஏன்னா இவர்களுடைய பயானோ இல்லை என் பயானோ பார்த்தா நான் எனக்கு ஒரு சார்பாக நான் பேசுறதா உங்களுக்கு தோணும், அவங்க பேசுறத பார்த்தா ஒரு சார்பாக பேசுறதா தோணும். நீங்க எஃபர்ட் போட்டீங்கன்னா உங்களுக்கு உண்மை என்னங்கிறது புரியும். ஆனால் உண்மை தேடணும். ஏன்னா இந்த உம்மத்து இன்னைக்கு 72 பிரிஞ்சிருக்குல்ல, ஃபர்ஸ்ட் பிளவு எங்க ஏற்பட்டதுன்னு நீங்க இழுத்துட்டு வந்தீங்கன்னா மட்டும்தான் மறுபடியும் உம்மத்தை பிரிக்க சரி பண்ண முடியும். அந்த பிரிவு எப்படி நடந்ததுன்னு உங்களுக்கு புரியல அப்படின்னா, இந்த சமுதாயம் ஒரு காலத்திலையும் ஒன்று படாதுங்கிறது இந்த இடத்துல புரிஞ்சுக்கணும். அப்போ இந்த குலம் பழியை வந்து போட்டது உண்மையான்னு கேட்டா உண்மைதான். இதுல பாத்தீங்கன்னா ஒரு முக்கியமான, என்னுடைய கருத்து இல்ல, இன்ஷா அல்லாஹ் இப்போ ஒரு உலமாவுடைய இதை மட்டும் ஃபத்வா மட்டும் நம்ம காட்டுறோம். இன்னும் சொல்ல போனா ஒரு 10-15 உலமாக்களுடைய ஃபத்வா நம்ம காட்ட முடியும். எல்லாம் சொல்றோம்ல, முன்கால சொல்றாங்களே நம்ம ஒரு கருத்தை வைக்கணும், என்ன சொல்றாங்க, முன் சென்ற அறிஞர்கள் சொல்லியிருக்காங்களா, முன் சென்ற அறிஞர்கள் சொல்லியிருக்காங்க. சொல்லலைன்னு நமக்கு எப்படி தெரியும்? உங்களுக்கு தெரியுமா சொல்லலைன்ட்டு? நீங்க தவறி படிச்சிருக்கீங்களா? நீங்க அலிசாவா படிச்சிருக்கீங்களா, அலிஸ்தியா படிச்சிருக்கீங்களா, தாரிக் இப்னு கல்துன் படிச்சிருக்கீங்களா? எதையுமே படிக்கல, யாருமே சொல்லல, இந்த டாபிக்கை யாருமே டிஸ்கஸ் பண்ணலைன்னா ஹாக்கிம் படிச்சிருக்கீங்களா, முஸன்னஃப் இப்னு அபீ ஷைபா படிச்சிருக்கீங்களா? இதெல்லாம் படிக்காம யாரும் பூனை கண்ணை மூடிட்டு உலகமே உருட்டுங்கிற மாதிரி எல்லாரும் படிச்சிருக்காங்க, பேசியிருக்காங்க, எழுதியிருக்காங்க. ஹதீஸ்களுடைய தஃப்சீர், எத்தனை தஃப்சீர் தமிழ்ல இருக்கு? ஹதீஸுடைய தஃப்சீர் தமிழ்ல ஃபத்துல் பாரி வந்திருக்கா, இல்ல முஸ்லிம் வந்து தக்மீலா வந்திருக்கா, மின்ஹாஜ் வந்திருக்கா, இல்ல உம்தத்துல் காரி வந்திருக்கா? எது வந்திருக்கு? அங்க எல்லாமே டிஸ்கஸ் செய்யப்பட்டிருக்கு. டிஸ்கஸ் செய்யப்பட்டதை பார்க்கறது இல்ல யாருமே. இங்க உங்க பேச்சாளர் லெவல்ல தான் இது கொண்டு வரதில்ல, பயான்கள் வடிவத்துல தான் கொண்டு வரதில்ல, புத்தக வடிவத்துல எல்லாமே எழுதப்பட்டிருக்கு. நாம பார்க்காம இதை கண்ணை மூடிட்டு இப்படி இருக்கிறோம். நடந்தது என்ன அப்படிங்கறத நம்ம இதுல புத்தகத்துல இருந்தா நம்ம காட்டணும். இப்ப இதுல இந்த புக் பாத்தீங்கன்னா ஒரு முக்கியமான ஒரு புக். யார் அப்படின்னா, முகமது பின் அப்துல் வஹாப் இருக்கார் இல்லையா, வஹாபி உலமா இருக்காரு, அவர் தான் இருக்கிறதுல ஃபவுண்டர். அவர் இப்ப இருக்கிற வஹாபிகள் இல்ல, அந்த காலத்து ஃபர்ஸ்ட் ஃபவுண்டர் சொல்றேன், அப்துல் வஹாப். அவருடைய மகன் வந்து ஒரு புக் எழுதுறாரு. அந்த புக்குடைய பேர் என்ன, முக்தசர் சீரத்துர் ரசூல். முக்தசர் சீரத்துர் ரசூல் அப்படிங்கிற அந்த புக் எழுதுறாரு. இந்த புக்கு சாதாரண புக்கு கிடையாது. ஏன்னா அந்த இப்னு இசாக்னு ஒரு புக் இருக்கு, அதுதான் ஹிஜ்ரி 85 எழுதப்பட்ட புக். எப்ப பாருங்க, ஹிஜ்ரி 85 வரலாற்று நூல். அப்ப எழுதப்பட்ட புகாரி எங்க வருது பாருங்க, மோத்தாவுடைய அந்த செட்ல வருது.
அந்த புக்கு இவர் என்ன பண்ற சீரத் இப்னு ஹிசாக்ங்கிறது அவங்களுடைய அந்த நூல். அந்த நூல் வந்து அதுதான் முதல்ல வரலாற்று ஆதாரப்பூர்வமான நூல். அந்த நூல் வந்து ரொம்ப சிக்கலான ஒரு லாங்குவேஜ்ல நடையில அவர் எழுதுறார், அந்த கவிதை வடிவத்தில் அவர் எழுதுறார். அந்த நூலை வந்து இவர் என்ன பண்றாரு, அவருடைய மாணவர் இப்னு ஹிஷாம்ங்கிறவர் அந்த நூலை வந்து என்ன பண்றாரு, அதை வந்து எளிமையான, இப்போ திருக்குறள் இருக்குன்னா அதுக்கு விரிவுரை எழுதுவாங்களே அந்த மாதிரி அதை கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணி அந்த நூலை வந்து எழுதுறாரு இப்னு ஹிஷாம்ங்கிற அந்த நூல். அந்த இப்னு ஹிஷாம்ல இருந்து அந்த சப்ஜெக்ட் எடுத்து இவர் எழுதுறாரு. யாரு, அந்த முகமது பின் அப்துல் வஹாபுடைய அந்த மகன் வந்து புக் எழுதுறாரு. அதுக்கு பேர் என்ன, முக்தசர் சீரத்து ரசூல். அப்ப அவருடைய மூல நூல் எது, அங்க இருந்து இப்னு இசாக்கில் இருந்தும் இப்னு ஹிஷாமில் இருந்தும் அந்த நூலை வச்சு எழுதுறாரு. இந்த நூல் எந்த அளவுக்கு ஆதாரபூர்வமான நூல்னா, ரஹீக் இருக்கு இல்லையா, ரஹீக்குடைய ஆதார நூல்கள்ல இது வரும். சீரத்துல் முக்தசர் சீரத்து ரசூல் அப்படின்னு சொல்லி ரஹீக்குடைய ஆதார நூல்கள்ல அது வரும். அப்போ ரஹீக்ல என்ன போட்டிருப்பாங்கன்னா, இந்த செய்தியை நாங்கள் இந்த புத்தகத்தில் எடுத்தோம்னா அப்போ எவ்வளவு மூல வெயிட்டான புத்தகம் அது, ஏதோ 3ஆம் தர ஒரு 4ஆம் தர புக்கு கிடையாது, ரொம்ப சின்ன புக்கு தான், ஒரு 800 பேஜ் தான் இருக்கும் அந்த புக்கு. அப்ப அந்த புக்கில் வந்து என்ன எழுதியிருக்காங்கன்னா, அவர் சொல்றாரு, அந்த இடத்துல கமெண்ட் எழுதுறாரு, முஆவியா ஹஸரத் முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு ने अहले शाम समेत, அதாவது முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஷாம் வாசிகளோடு சேர்ந்து அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு பையத் செய்யவில்லை. இவரும் பையத்து செய்யல, ஷாம் வாசிகளையும் பையத்து செய்ய விடல. பிற இன்கி சிர்ஃப் முகாலிஃபத் ஹி நஹி கி, என்ன எழுதுறாரு, இவர் வெறும் எதிர்ப்பு மட்டும் தெரிவிக்கவில்லை, ஏதோ பையத்து செய்யல எதிர்ப்பு தெரிவிச்சார் அப்படிங்கிறது மட்டும் கிடையாது. பல்கே உன் பர் கத்லே உஸ்மான் மே இயானத், அதாவது உஸ்மான் ரலியல்லாஹுடைய கொலையில் ஒப்புதலும், உஸ்பர் ரசாமந்தி அதற்கு உதவியும், அதுல திருப்தியும் கொண்டார், அதில் உதவியும் செய்தார் என்ற இல்சாம் தரா, இல்சாம் என்ன பலி, தரா அப்படின்னா இட்டு கட்டுவது. முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மேல சிரியாவில் என்ன பண்ணி வச்சிருந்திருக்காரு, பலியை போட்டு பலியை ஒன்று இட்டு கட்டி வைத்தார். என்ன இட்டு கட்டினாரு, அலி இந்த கொலையில சூழ்ச்சியாளர், அவரும் அதுல உடன்பாடு இருக்கு, அவரும் சேர்ந்து தான் பிளான் பண்ணி கொன்னாரு, அடுத்த கலிஃபா ஆயிட்டார்ல, அதுதான் அவருடைய அந்த பிளானிங் அப்படின்னு சொல்லி இவர் பண்ணாருன்னு சொல்லி அங்க பண்ணி வச்சிருக்காங்க. மகர் அல்லா தாலானே இன்சே உஸ்கு இஸ்ஸே பச்சாலி அப்படிங்கிற, ஆனா அல்லாஹ் என்ன பண்ணிட்டான், இந்த பலிகள்ல இருந்து அவர் தூய்மையாகிட்டான். இன்னைக்கு யாராவது சமுதாய மத்தியில உஸ்மான் ரலியல்லாஹுடைய கொலையாளி யாருன்னு கேட்டா என்ன சொல்றாங்க, அந்த கூட்டத்தினர் தான் சொல்றாங்களே தவிர அலி ரலியல்லாஹு அவர்களுடைய அந்த பேர் வந்து கிடையாதுங்கிறது புரிஞ்சுக்கணும். இது மாதிரி ஏராளமான உலமாக்கள் சொல்லியிருக்காங்க, எல்லா ஹதீஸ்கள்லயுமே தஃப்சீர்கள்ல எழுதியிருக்காங்க, எல்லாருமே அதை ஒத்திருக்காங்க. இன்னைக்கு நவீன அதான் சொல்றேன், இந்த 100 வருஷத்துல இருக்கக்கூடிய அந்த உலமாக்கள் தான் பேசுறது இல்லையே தவிர முன் சென்ற உலமாக்கள் இந்த விஷயத்தை தெளிவாக அலசி ஆராய்ஞ்சிருக்காங்க. இது ஒரு முக்கியமான மேட்ரு. அப்ப இந்த பலி வந்து அவங்க போட்டு அந்த சிரியாவில் அந்த சூழ்நிலையை பில்ட் பண்ணி அவங்க வந்து அதை வச்சிருக்காங்க. இதுதான் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு முதல்லயே பயப்படுறாங்க. இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு என்ன சொல்றாங்க, அலியிடம் வந்து அவங்க சொல்றாங்க, என்ன ஹஜ்ஜுக்கு அனுப்புறாரு இல்லையா, யாரு உஸ்மான் ரலியல்லாஹு ஹஜ்ஜுக்கு அனுப்புறாங்கல்ல, அப்போ அவர் சொல்றாரு, என்ன சொல்றாரு, என்ன ஹஜ்ஜுக்கு அனுப்புறாங்க, யாரும் ஆலோசனை கொடுக்கறதா அவர் விரும்ப மாட்டேங்கிறார். யாரு, உஸ்மான் ரலியல்லாஹு யார் ஆலோசனை கொடுத்தாலும் விரும்ப மாட்டேங்கிறாரு. துரோகிகளை கூட வச்சிருக்காரு, யார மர்வான கூட வச்சிருக்காரு. இவனுங்க எல்லாம் அநியாயமா மக்களிடம் நடந்துக்கிறாங்க, எடுத்து தெரிஞ்சு பேசுறாங்க. மர்வான் என்னென்ன செஞ்சாங்க அதெல்லாம் பேசணும்ல, நீங்க தான் ஏதாவது பண்ணி இவரை காப்பாற்றணும், நீங்க காப்பாத்தலைன்னா பலியை உங்க மேல போடுவாங்க சொல்றாரு. எப்படியாவது உஸ்மானை காப்பாத்திருங்க, இல்லைன்னா பலி உங்க மேல வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடி அவர் அறிவிக்கிறார், அலியிடம் எவ்வளவு தவிப்பு உஸ்மான் ரலியல்லாஹுக்காக இருந்தது என்பதை நான் பார்த்ததே அல்லாஹ் அறிவான், இவ்வளவு செய்தும் அவர் மீது மிகப்பெரிய பலியை சுமத்தினார்கள். இவ்வளவு செஞ்சதுக்கு அப்புறமா இவர் மேல என்ன பண்ணாங்க, மிக பிரம்மாண்டமான ஒரு பலியை வந்து சுமத்தினாங்க அப்படிங்கிறாங்க. இந்த செய்தி வந்து தபரில 3வது வால்யூம்ல 463வது பேஜ்ல இருக்கு. இன்ஷால்லா ஒரு பிரேக் விட்டுட்டு மறுபடியும் கண்டினியூ பண்ணுவோம். இல்ல குழப்பம்ங்கிறது எவ்வளவு பெரிய மேட்ரு, ஒரு குழப்பத்தை வந்து அடக்கிறதுங்கிறது எவ்வளவு பெரிய மேட்ரு. ஏதோ குர்ஆன் ஹதீஸ் வச்சுட்டு அப்படியே நீங்க நேரா போயிருவீங்க, இப்படி சுட்டுருவானா அப்படியே போய் ஒரு எல்லாம் கண்டுபிடிச்சோம், மண் ரப்புக்கா மண் தீனுக்கா அப்படின்னு ஜாலியாக உட்காந்து நீங்க பாட்டுக்கு போயிருவீங்க. மற்ற மண் அதான் ஒன்றும் இல்லைங்க, நம்ம மெயினாக சொல்கிறோம் பாருங்க, இங்கே நம்ம முஸ்லீம்கள் ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக இருக்குதுன்னா கபரில் அந்த கேள்விகளுக்குலாம் நாங்கள் டக் டக் டக்குன்னு பதில் சொல்லிடுவோம். மண் தீனுக்கா பதில் சொல்லுங்க பார்ப்போம் மறுமையில் கபரில். தீன்னா எது, தீன்னா எதுனே தெரியாது. மண் ரப்புக்கா ஓகே அல்லா, மண் தீனுக்கா யாஜூஜ் மாஜூஜ் 999 அது அதான் தீனு நம்மளுது. எந்த தீனில் வந்திருக்கோம், தீனு ரசூலா ஒரு தீனை கொண்டு என்ன சொல்றீங்க, என்ன தீனா இதுக்கு பேர் தீனா, இது கொண்டு வந்து இது கொடுத்து விடப்பட்டதா, என்ன பேசுறீங்க, அதுதான் ரசூலா 25-30 பேசுறாங்களே. என் சமுதாயம் ஒட்டுமொத்தமாக குரானை தூக்கி போட்டுருச்சு, மஹஜூர் ஆக்கிருச்சு. இந்த குரானை நான் எதுக்கு கொடுத்தேன், இவங்க எதுக்கு யூஸ் பண்ணிருக்காங்க, ஒரு எழுத்துக்கு 10 நண்பன் எழுதிருக்கான், நம்பர் நியேட் பண்ணி 30 பாட்டு பிரித்து வச்சிருக்கான், இதெல்லாம் ஆய்வு பண்ணிட்டு உட்காந்துட்டு இருக்கிறேன், நான் எதுக்கு கொடுத்தேன், தீனே தெரியாது. இவங்க நினைச்சிட்டு கான்ஃபிடென்ட்டா நாங்கள் அந்த இதில் இருக்கோம், நாங்கள் இதில் போங்க, ரிசீவ் பண்ணும்போது தெரியும் எந்த தீனில் வாழ்ந்தீங்க, மண் ரப்புக்குன்னா என்னன்னு தெரியும், மண் தீனுக்கு என்னன்னு கேட்கும்போது தெரியும். கபர்லேயே ஃபெயில் ஆயிரும், மாட்டிக்குவோம். ரசூலுடைய தீன் மிஷன் தெரியலன்னா தீன் தெரியாது. ஹுசைன் ஏன் செத்தாருன்னு தெரியும், தீர்மானம் பண்ண முடியல. அதான் கண்ணுக்கு ரசூலா தெளிவாக காமிச்ச ஒரு விஷயம் உங்களால் தீர்மானம் பண்ண முடியல. அவுஸு பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம்.